எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் சொல்லுகிறார் உரிமை தொகை கொடுத்தோம், உரிமை தொகை கொடுத்தோம் என்று. எப்படி கொடுத்தீங்க? அண்ணா திமுக பிரதான எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் தொடர்ந்து குரல் கொடுத்தோம். நீங்க தேர்தல் நேரத்தில் இந்த மகளிருக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்தீர்கள். அதை நம்பி நம்முடைய தாய்மார்கள் வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக்கிறீர்கள். நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தாங்க. அதோடு அது மட்டுமல்ல, தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் பேட்டி கொடுத்தோம், அறிக்கை வாயிலாக பேட்டி கொடுத்தோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் அந்த உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்போ மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால ஸ்டாலின் அறிவிச்சிருக்கார், மேலும் 30 லட்சம் பேருக்கு விதியை தளர்த்தி கொடுப்பேன் என்று அறிவித்து கொடுத்திருக்காரு. இன்னும் 5 மாசம், 5 மாசத்துக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். ஆக ஏற்கனவே 28 மாசம் போயிடுது முன்னாடி கொடுத்தவங்களுக்கு, இப்போ 55 மாசம் போயிடுது, மேலும் 5 மாசம் தான் இருக்குது. இது எதற்காக கொடுக்கறாங்க? அந்த குடும்ப தலைவி கஷ்டப்படுறான்னு கொடுக்கல, திமுக வெற்றி பெறுவதற்காக அவருடைய வாக்கு வேணும், அதற்காக கொடுக்கறாங்க. மக்கள் விழிப்போடு இருக்கிறாங்க. நீ என்ன செஞ்சாலும் அடுத்த முறை அண்ணா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அவர் வாக்களிப்பார்கள்.